கட் ஐ கேர்ல வந்து நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு 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 மோட்டிவேட்டடான ஒரு ஃபீல் எப்போ வரும்னா ஒரு குழந்தையோட சக்சஸ் ஸ்டோரி தான். ஸோ அந்த லைன்ல இப்போ இந்த வீக்ல வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் என்னன்னா, ஒரு ஆட்டிசம் குழந்தைய வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. எங்க டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ல தான் இருந்தோம். அது என்னங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல போறேன். அந்த குழந்தைய வந்து எங்கள்கிட்ட வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் இருக்காது. அப்புறம் வந்து ஐ கான்டாக்ட்ஸ் வந்து நிறையா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து சோசியல் ஐசோலேஷன் வந்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது. பிக்கி ஈட்டராக இருப்போம். அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவருக்கு வந்து 10+ இயர்ஸில் இருந்தார். அவருடைய பாக்டீரியாவை ப்ரொஃபைல் பண்ணிட்டு அந்த பாக்டீரியாவை டார்கெட் பண்ணி நாங்கள் டயட் கொடுக்கும்போது நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதுன்னா அவரோட கட் பிரெயின் ஆக்சிஸை வந்து நாங்கள் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதான் நாங்கள் டார்கெட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த டார்கெட்ல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் இந்த வீக்ல நடந்த அந்த ஃபைனல் ரிவ்யூ மீட்டிங்ல நாங்கள் கேட்டது வந்து இட் இஸ் ரியலி வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அதாவது என்னன்னா, அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் அதாவது ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஸ்கூல்ல நடக்கிற விஷயம்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதுவே வந்து அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதுதான் உங்க கட் பாக்டீரியாவோட மேஜரான சக்சஸே. அந்த கட் பாக்டீரியா வந்து நமக்கு கரெக்டாக இருந்தாலே நம்மளோட கட் பிரெயின் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டிசம்ங்கிறது வந்து ஜெனட்டிக் டிஸார்டராக இருந்தாலுமே நிறையா குழந்தைகளுக்கு இந்த காக்னிட்டிவ் டிக்ளைன் வந்து நிறையா இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நம்மளுடைய கட் பாக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி நாங்கள் தான் இருக்கிறோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடையாது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அவங்களோட டெடிக்கேஷனும் அவங்களோட கேரிங்கும். ஏன்னா போத் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் தான். அப்போ இருக்கும் போதும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் குக் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய சாப்பிட வச்சு அவ்வளோ கேரிங் பண்ணினதுனால தான் இவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிட்ஸோட பேரண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ அவங்களுக்காக தான் நான் டெடிகேட்டே பண்ணுறேன்.